श्रीमात्रे नमः। क्षेत्रस्वरूपा क्षेत्रेसी क्षेत्रक्षेत्रज्ञपालिनी क्षयवृद्धिविनिर्मुक्ता क्षेत्रपालसमर्चिता विजया विमलवन्द्या वन्दारुजनवत्सला वाग्वादिनी वामकेशी वग्निमण्डलवासिनी भक्तिमत्कल्पलतिका पशुपाशविमोचिनी संहृदा शेषपाषण्ड सदाचार प्रवर्तिका तापत्रयाग्निसन्दप्त समाह्लादन चन्द्रिका तरुणी तापसाराध्य तनुमध्या तमोपका चितिस्तत्पदलक्ष्यार्थ चिते गरसरूपिणी स्वात्मानन्दलवीभूत ब्रह्माध्यानन्द सन्ततिः परा प्रत्यक्षितिरूपा पश्यन्ति परदेवता मध्यमा वैकरीरूपा भक्तमानसहंसिका कामेश्वर प्राणनाडी कृतज्ञा कामपूजिता शृङ्गाररससम्पूर्णा जया जालन्धरस्थिता क्षेत्रक्षेत्रज्ञ रूपம். இப்ப क्षेत्र क्षेत्रज्ञ பாலினி क्षेत्र ஸ்வரூபா क्षेत्रेसी. அப்ப क्षेत्र ஸ்வரூபா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம விலாசினி வரைக்கும் போன இதுல பார்த்துட்டோம். எல்லா குணங்களுக்கும் விலாசமாக குணமாக அவள் இருக்கிறாள். விலாசம்னா இன்னொரு மீனிங் விளையாட்டு அப்படின்னும் இருக்கு. அப்படிங்கறத சொல்லிதான் முடிச்சிருக்கோம் அந்த ஸ்லோகத்தை. இதுல க்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரங்களின் ஸ்வரூபமாக இருக்கிறாள். இங்க க்ஷேத்திரம் அப்படிங்கறத என்னவா எடுத்துக்கிறது? ரெண்டு இது வித்தியாசமா எடுக்கலாம். க்ஷேத்திரம்னாக்க நம்ம இருக்கிற இடமே க்ஷேத்திரம். சில பேர் கோவில்கள்லாம் இருக்கிற இடத்த மட்டும்தான் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. பெரிய க்ஷேத்திரம் அது அப்படின்லாம் சொல்வா. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பழமொழி இருக்கு. அதெல்லாம் இருக்குதான். எல்லா ஊர்லயும் கோவில் இருக்குதான். எல்லாமே க்ஷேத்திரம். க்ஷேத்திரம்னா இருப்பிடம். சரி, இருப்பிடம் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் உள்ள போய் நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்குமே தாட்சாயினி கதை தெரியும். தாட்சாயினி கதை, தக்ஷ யாகம் கூப்பள்ள சிவனை. ஆனால் தாட்சாயினி அப்பாவோட யாகத்துக்கு போகணும்னு விரும்புறா. போறா, அவமரியாதை, தீக்குண்டத்தில் விழுகிறாள், தீ குளிக்கிறா, அவ இறந்து போயிட்டாங்கிற இன்ஃபர்மேஷன் வருது. கோவப்பட்டு வரார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதற்கு பின்னாடி அந்த கோபத்தில் ஆன்மா பிரிஞ்சு போய் கலந்து விடுறது அவரோட. ஆனா உடல் இருக்கே, இந்த உடலை தூக்கி கொண்டு ருத்ரதாண்டவம் ஆடுகிறார். இப்ப இதை என்ன பண்றது? இதை எப்படியாவது இது ஒரு பெரிய லெவலுக்கு போனா பூமிக்கே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார்? பத்மநாப சகோதரி, அந்த பத்மநாபன் தன்னுடைய சக்கராயுதத்தை எடுத்துட்டு அந்த உடலை பீஸ் பீஸா ஆக்குறார். அந்த உடல் எங்கெங்கெல்லாம் இந்த பூமியில் தெரிச்சு விழறதோ, பீஸ் பீஸா எங்கெல்லாம் தெரிச்சு விழறதோ அது அத்தனையும் சக்தி பீடமாக மாறுகிறது. இத்தனைதான்லாம் நம்ம இப்ப 51, 101 எதோ சொல்றோம். அந்த மாதிரி பொதுப்படையா யாரும் எண்ணிலாம் வச்சுட்டு இருக்க முடியலங்கிறாங்க. இதனுடைய அர்த்தத்துல கொடுக்கறது என்னன்னா, யாராலையும் அப்படியெல்லாம் எண்ணிலாம் வச்சுட்டுலாம் இருக்க முடியல. அம்பாளோட பாகம் எங்கெங்கெல்லாம் விழுந்ததோ அது எல்லாமே சக்தி பீடங்கள். அததான் இந்த தேசம் முழுவதும் விழுந்தது. இததான் பாரதியார் தேசம் முழுசுமே விழுந்தது. அதனால இந்த தேசமே முழுவதுமே க்ஷேத்திரம். இந்த பாரத தேசமே க்ஷேத்திரம். அததான் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரதத்திற்கு அது மாதாவாக பாவித்து, தாய் நாடு அப்படின்னு சொல்றோம், பாவித்து அதை நமஸ்கரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படிப்பட்ட க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் அம்பிகை இருக்கிறாள். க்ஷேத்திரத்தின் ரூபமாக, உருவமே அவள் க்ஷேத்திர ரூபமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதையே பகவத்கீதையில க்ஷேத்திர க்ஷேத்ரஞ விபாக யோகம்னு ஒரு அத்தியாயமே ஒண்ணு இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில சொல்றார், க்ஷேத்திர க்ஷேத்ரஞன் அப்படின்னு 2 எடுத்துன்னு இருப்பார் அதுல. அப்ப க்ஷேத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சரீரம். எப்படி நம்ம இந்த க்ஷேத்திரம்னா இந்த உலகத்தில் உள்ள ஒரு ஊரும், நம்ம எடுத்து காஞ்சியே ஒரு க்ஷேத்திரம், காசியே ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னு ஒவ்வொன்னுத்தையும் ஊரு இடங்களை எல்லாம் க்ஷேத்திரமாக நம்ம சொல்ற மாதிரி நம்மளுடைய சரீரம் இருக்கே அதுவுமே ஒரு பொருள். அப்ப அதை எடுத்துக்கும் போது அதுவே இந்த உடம்பே, இந்த சரீரமே க்ஷேத்திரம். அப்ப
கஷேத்ரஞன் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தனியா இந்த உடம்புக்குள் ஒரு ஜீவன் ஆத்மா இருந்து கொண்டு இந்த உடம்பை இயக்குகிறது அப்படிங்கிறதை எவன் ஒருவன் தத்துவ ரீதியாக புரிந்து கொள்கிறானோ அவன் கஷேத்ரஞன். இது கஷேத்திரம், அதை அறிந்து கொள்பவன் கஷேத்ரஞன் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில இதுக்கு ஒரு பெரிய சாப்டர் இருக்கும். ரொம்ப ஈஸியா விளக்கி இருப்பாரு அதுல. அதை படிச்சோம்னாலே நம்ம அவ்வளவு அற்புதமா நமக்கு புரியும். அதுக்குள்ளெல்லாம் நம்ம இப்ப போக வேண்டாம். கஷேத்திரத்தின் ரூபம் அப்படிங்கிறது இந்த உலக அகண்ட பாரதமே கஷேத்திரத்தின் ரூபமாக இருக்கிறது. அப்ப அந்த கஷேத்திரத்தின் ரூபத்தில் அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சரி, அப்ப கஷேத்திர ஸ்வரூபா. கஷேத்ரேசினா அப்ப என்ன அப்படின்னு பார்த்தா, கஷேத்திர ஸ்வரூபாங்கிறத நம்ம சொல்லியாச்சு. கஷேத்ரேசி அப்படின்னும் பொழுது அந்த கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய கஷேத்திரஞனாக பரமசிவனை. அப்ப கஷேத்திரஞன் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய கஷேத்திரம், வெறும் கஷேத்திரம் மட்டும் இருக்கா? இல்லையே. அப்ப கஷேத்திரத்தில் இருக்கக்கூடியவன் யார்? பரமசிவன். அந்த பரமசிவனின் தர்ம பத்னியாக கஷேத்ரேசி, அவளின் மனைவியாக கஷேத்ரேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சரி, கஷேத்திர கஷேத்ரஞபாலினி. சரி, ஓகே. இது ரெண்டுத்தை விட அந்த முதல் சொன்ன 2 நாமாவை விட இது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறார் பாஸ்கரராயர். ஏன் அப்படின்னு பார்த்தா, கஷேத்திரஸ்வரூபமா இருக்கிறத விட, கஷேத்ரேசியா இருக்கிறத விட, அப்படின்னா கஷேத்திரஸ்வரூபமா இந்த அகண்ட பூமியா இருக்கிறத விட, கஷேத்ரேசினாக்க பரமேஸ்வரனின் மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருப்பதை விட, கஷேத்ரஞ பாலினி, அந்த கஷேத்திரத்தில் வசிக்கக்கூடிய மக்களையெல்லாம் பாலினி, காப்பாற்றுபவளாக பாதுகாப்பவளாக இருப்பதுங்கிறது தான் மிக மிக உத்தமமானது, உன்னதமான நாமம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் அம்பாள் பார்த்துக்கிறாள் இல்லையோ, ரட்சிக்கிறா அந்த குழந்தைகளை எல்லாம். அது மிக உன்னதமான நாமம். அதனால்தான் முன்னாடியிலேருந்தே அவர் எப்படி கொண்டு வரார் வார்த்தையன்னு பார்த்து, எப்படி கொண்டு வரார் அந்த வாக்தேவதைகள் வார்த்தைய. முதல்ல கஷேத்திரஸ்வரூபா, இந்த கஷேத்திரத்தின் ஸ்வரூபமாக இருக்கிறாள். கஷேத்ரேசி, அந்த கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய கஷேத்திரஞனான காமேஸ்வரனான பரமேஸ்வரனின் தர்மபத்னியாக இருக்கிறாள். கஷேத்திர கஷேத்திரஞ பாலனி, அப்ப அதில் இருக்கக்கூடியவர்களை ரட்சிப்பவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த சென்டென்ஸ் லைனை கொண்டு வந்திருக்கா. அடுத்ததுல க்ஷயவிருத்தி. க்ஷயவிருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, க்ஷயம்னாக்க குறைவு, க்ஷயம்னா குறைஞ்சிட்டே போறது, க்ஷயம்னா குறைஞ்சுட்டே போறது, விருத்தினா அதிகமாயிட்டே போறது. க்ஷயம்னா குறைஞ்சுட்டே போறது, விருத்தினா அதிகமாயிட்டே போறது. இவளுக்கு தேய்வும் இல்ல, குறைவும், அது வளர்ச்சியும் இல்ல, ஒரே மாதிரி இருக்கக்கூடியவள் அம்பாள். அவளுக்கு வந்து குறைஞ்சிட்டே போறா, அவ வந்து இன்னும் அதிகமாயிட்டே போறா அப்படின்னு ஏதாவது இருக்கான்னா அவளுக்கு அந்த இது எதுவுமே கிடையாது. கஷேத்திரபால சமர்ச்சிதா. கஷேத்திரபால, கஷேத்திரபாலகர்கள் அப்படின்னு இருப்பா. கஷேத்திரத்தில் உள்ள இவளுடைய அடியார்கள், இவளுக்கு பக்தி செலுத்துபவர்கள், இவளுக்காகவே அங்கு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்கா இல்லையா. அவ எல்லாராலும் அர்ச்சிக்கப்படுபவள் அப்படிங்கிற ஒரு நாமா கஷேத்திரபால சமர்ச்சிதா, பூஜிக்கப்படுபவள், அர்ச்சிக்கப்படுபவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா, விஜயா விமலா வந்தியா. விஜயா அப்படின்னா வெற்றிக்கு இருப்பிடம். விஜயா அப்படின்னா என்ன? வெற்றிக்கு இருப்பிடமாக இருப்பவள். விஜயனா விஜயம் அப்படின்னா எல்லாரும் ஜெயம், விஜயம் அப்படின்னா வெற்றி அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அந்த வெற்றிக்கு இருப்பிடமாக இருப்பவள். சரி, இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப வந்து இந்த வருஷத்தின் ஒரு முறை ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். அது வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு உகந்ததாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த தினத்தை நாம கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு எல்லாருமே நாம ஒரு செயல்பாட்டுல இருந்துட்டு தான் இருப்போம். அது இத வச்சு இந்த நாமாவை வைத்துக் கொண்டுதான் அதுக்கு அந்த பேரே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. எந்த தினம் அப்படின்னா எல்லாருக்குமே நன்னா ஞாபகம் இருக்கும். சரஸ்வதி பூஜைக்கு அடுத்த நாளான விஜயதசமி அப்படிங்கிறது அன்னைக்கு சாயந்தரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு முகூர்த்த காலம். அந்த நாளே மிகவும் உயர்ந்தது. அந்த சாயந்தரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முகூர்த்த காலம்ங்கிறதும் ரொம்ப ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நாளில் அதனாலதான் ஒரு புது கணக்கு எழுதுறது, ஒரு புதுசா எல்லாத்தையும் கத்துக்கிறது, எல்லாமே அன்று ஆரம்பமாகும். எதுவுமே விஜயம், எல்லாத்திற்குமே வெற்றி அப்படின்னு அந்த முகூர்த்தம் காலம் அங்க இருக்கிறதுனாலதான் அதில் தொடங்குவது எல்லாமே வெற்றியாக இருக்குங்கிற காரணத்தினால விஜயதசமி, விஜயாங்கிற அம்பாளினுடைய நாமம் விஜயதசமி அப்படிங்கிற
அந்த 9 நாளும் அம்பாளியினுடைய நவராத்திரி அதானே நம்ம கொண்டாடுறோம். 10வது நாளாக தானே இது வருது. அதுதான் விஜயதசமி அப்படிங்கிற இதை கொண்டாடக்கூடிய அளவுக்கு வெற்றியை ஆதாரமாக கொண்டு நாம் ஆரம்பிக்கிறதுக்குரிய நாளாக அது இருக்கு. விஜயா விமலா, மலம் அழுக்கு விமலா, தூய்மையானவள், களங்கமே இல்லாதவள். வந்தியா, நாம் வந்தியானா வந்தனம் பண்றது, நமஸ்கரித்தல், பூஜை செய்தல். இந்த பூஜைக்கு, ஆராதனைக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக தாற்பயமாக இருக்கக்கூடியவளே அவள். வந்தாரு ஜனவத்சலா, வந்தாருன்னா வரக்கூடிய பக்தர்களுக்கு, வந்தாரு ஜன வரக்கூடிய பக்த கோட்டிகளுக்கு, பக்த ஜனங்களுக்கு. வத்சலா வாத்சல்யத்தை கொடுக்கக்கூடியவள். அன்பு, வாத்சல்யம்னா அன்பு. அம்மா குழந்தை மேல வச்சுட்டு இருக்கிற அன்புக்கு வாத்சல்யம் அப்படின்னு பேரு. தன் குழந்தைகளை போல நம்மள எல்லாம் பாவிச்சுண்டு நம்ம மேல வாத்சல்யத்தோட அவ இருக்கா அப்படின்னு இந்த நாமாக்கு அர்த்தம். வாக்வாதினி வாமகேசி வக்னி மண்டல வாசினி. வாக்வாதினி அப்படின்னா வாக்ஸ்வரூபமாக இருக்கிறாள். வாக்கு பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அதனின் ஸ்வரூபமாக அவள் இருக்கிறாள். வாமகேசி அப்படின்னாக்க, கேஷின்னா முடி, கேசம்னா முடின்னு உங்களுக்கு தெரியும். கேஷி அப்படின்னு இங்க கொடுக்கறது பெண்பாலாக இருப்பதனால அப்படி கொடுக்கறது. வாமகேஷி அப்படின்னா அழகான கூந்தலை உடையவள். வக்னி மண்டல வாசினி, ஜுவாலையான அக்னி மண்டலத்தின் மத்தியில் இருப்பவள். ஜுவாலையான அக்னி மண்டல வாசினி, அதில் வசிப்பவள். இது ஐயோ அதுக்குள்ளேயா வசிப்பா அப்படின்னு நாம யோசிச்சா கூட, அவ வந்ததே எதுல இருந்து? சித் அக்னி குண்ட சம்பூதா. ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, சித் அக்னி குண்ட சம்பூதா, அக்னி குண்டத்தில இருந்து வந்தவள் தானே அவ. அப்படிப்பட்டவள், அதில் வசிக்க கூடியவள். அடுத்த நாமா பக்திமத் கல்பலதிகா பசுபாஷ விமோசினி. பக்திமத் கல்பலதிகா. பக்திமத்னா பக்தி, ரொம்ப பக்தி செலுத்தக்கூடிய, பக்தியில் உயர்ந்த பக்தர்கள். அந்த பக்தர்களுக்கு அவ என்ன பண்ணுவா? கல்பலதிகா. லத்திகானா லதான்னாக்க கொடி. கல்பலதிகானா கற்பக மரத்தில் உள்ள கொடி போன்று. ஏன் அது கற்பக மரத்தோட கொடியே, முல்ல கொடி, அந்த கொடி, இந்த கொடி, பாகா கொடி, கொள்ளங்கா கொடின்னு சொல்லக்கூடாதா? அப்படின்னா பக்தி செலுத்தி அவளே எல்லாம்னு சொல்லி எவன் ஒருவன் வருகிறானோ, கற்பக மரத்தினுடைய கொடி போன்று அப்படின்னா நமக்கு டக்குன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, கற்பக மரம் கேட்டதை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி அம்பாள் கேட்டதை எல்லாம் கொடுப்பாள். இது என்னடா இது, இந்த கேட்டதை கொடுக்கறதுக்கு நாம தான் இங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். இந்த கற்பக மரம் இன்னத்துக்கு போய் தேவலோகத்துல உட்காந்து இருக்கு, அங்க அவளுக்கு போய் என்ன தேவை? அவளுக்கு தான் எல்லாமே இருக்கு. அவர்களோ அமரர்கள், செல்வ செழிப்புல நிறைஞ்சு இருக்கா, எல்லாமே அவளுக்கு இல்லாததே கிடையாது. அங்க என்னத்துக்கு இந்த கற்பக விருட்சம் இருக்கு? இங்கதான் எல்லாத்துக்கும் வேணும், நமக்கு தான் எல்லாத்துக்கும் வேணும்னா அதெல்லாம் அங்க இருந்தா அவ வச்சுண்டா வச்சுக்கிட்டோம். நமக்குதான் அம்பாள் இருக்காளே, அவளை பிடிச்சுப்போம். அவளே கற்பகத்தரு, அவளே கருணையால நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவா. நமக்கு இவ இருக்கா இல்லையா, அது போரும் அப்படிங்கிறார். பசு பாஷ விமோசினி. பசு அப்படின்னா ஜீவராசிகள். பசுன்னா வெறும் பசுன்னு எடுத்துக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பசு என்று பேர். பசு பாஷ, அப்ப ஜீவராசிகளின் மீது பாசமாக இருக்கிறாள்ங்கிற அர்த்தம் கிடையாது. இங்க பாஷம்னா இந்த ஜீவராசிகள் வைத்துக் கொண்டிருக்கிற அட்டாச்மெண்ட்டை எல்லாம் விமோச்சினி, அதையெல்லாம் கட் பண்றவன். நாம இந்த உலகத்துல வச்சுட்டு இருக்கிற இந்த அட்டாச்மெண்ட்டை எல்லாம் நாம அவகிட்ட பக்தி செலுத்திட்டு கிட்ட போக 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 இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து நம்மள எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவ விலக்கி கூட்டிட்டு வருவா. அதுதான் பசு பாஷ விமோசினி. சம்ஹிருதாசேஷ பாஷண்டா சதாச்சார பிரவர்த்திகா. பாஷண்டம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துட்டோம்னா, பாஷண்டா அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க இந்த வேதத்திற்கு புறம்பான வார்த்தை. வேதம் எல்லாம் இருக்குல்ல, இந்த சாமியே இல்ல அப்படின்னு சொல்றவன் எத்தனையோ பேர் இருக்கும். சுவாமியே இல்லைன்னு சொல்லக்கூடியவா இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அம்பாள் அவளுடைய நாமங்களையும் அவளுடைய வார்த்தைகளையும் நாக்குல வரவழிச்சு சொல்ல வைக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் அனுகிரகமே பண்ண மாட்டா. இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இப்படி காதால கேட்கறதுக்குரிய பாக்கியத்தை எல்லாம் அவ கொடுக்கவே மாட்டா. அததான் இங்க என்ன சொல்றா, பாஷண்டான்னா இந்த வேதத்திற்கு புறம்பானவர்கள். வேதம் எல்லாம் இல்லைன்னு சொல்றவா, வேதத்தை எல்லாம் ஏத்துக்காதவா, வேதத்தை பத்தி பேசினா அதுக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கவா, இந்த மாதிரி வேதத்திற்கு விரோதமாக இருப்பவர்கள். இவெல்லாம் எது உண்மைன்னு சொல்லுவா? சயின்ஸ், விஞ்ஞானத்தை தான் உண்மைன்னு சொல்லுவா. அப்படி இருக்கிறவா. ஏன் எல்லாமே இதோ இருக்கு, இதுல போய் வேதம்னு சொல்றீங்களே
இது அது எல்லாமே நமக்கு மீறிய ஒரு சக்தி இருக்கிறதுனாலதான் வருது என்பது அவர்களுடைய ஞானத்திற்கு அவர்களுடைய அறிவுக்கு எட்டுவதில்லை. அதனாலதான் அவளெல்லாம் அஞ்ஞானி அப்படிங்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வேதத்திற்கு புறம்பான எண்ணங்கள்லாம் இந்த அதையெல்லாம் சம்ஹிருதா சேஷ அதெல்லாம் வெட்டி போட்டுருவா, அடியோடு நாசம் பண்ணுவா. அவனுக்குதான் இல்லையே அது என்னத்துக்கு வெட்டி போடணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதுல சுத்தமா இல்லைன்னு ஒருத்தன் இருந்துட்டானா அவனை பத்தி கவலை இல்ல, அவனை விட்டுடலாம். நல்ல ஆன்மீகத்தின் மீது அதிகமா அதுல நம்பிக்கை இருக்கிறவா இருக்காதுன்னா அவளையும் விட்டுடலாம். இந்த ரெண்டாம் கட்டானா நடுவில் இருப்பான், இது சரியா அது சரியா இது சரியா அது சரியான்னு. அப்ப அவனை எப்படி இந்த பக்கம் இழுத்துன்னு வருது? இவதான் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி சம்ஹிருதா சேஷ பாஷண்டா அவனுக்கு இருக்கிற அந்த குணத்தை எல்லாம் செதுக்கி இந்த பக்கம் கூட்டிட்டு வருவாள். சதாச்சார பிரவர்த்திகா, சத் ஆச்சார பிரவர்த்திகான்னு பிரிக்கணும். அது சத் ஆச்சாரம் அப்படின்னா நல்ல ஆச்சாரங்கள். அதாவது நல்ல ஆச்சாரம் அப்படின்னா மடி விழுப்பு அந்த எண்ணம் கிடையாது. சுத்தமான கோட்பாடுகள்னு அர்த்தம். கொள்கைகள்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்க, ஒரு டெய்லி ருட்டீன் வச்சுட்டு இருக்க, உனக்குன்னு ஒரு ருட்டீன் இருக்கு, உனக்குன்னு ஒரு செட்டப் இருக்கு. நியாய தர்மத்தோட நீ எதை செய்கிறாயோ அவரவர்கள் தர்மத்திற்கும் அவரவர்கள் ஆசிரமத்திற்கும் தகுந்தபடி செய்வது ஆச்சாரம். அந்த ஆச்சாரம், அந்த சுத்தமான சத்தாச்சாரங்கள், அதுதான் சத்தாச்சாரம். அந்த உயர்ந்த தர்மங்கள் இது எல்லாமே அவசியம், தேவை. இதை எல்லாமே பிரவர்த்திகா அப்படின்னா இது இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை அப்படியே அவளுக்கு இன்னும் விருத்தி பண்ணி கொடுப்பான். இன்னும் அதை நிறைய விருத்தி பண்ணி கொடுப்பா. வளர்த்து இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணி கொடுக்கக்கூடியவள் அம்பாள். சதாச்சார பிரவர்த்திகா. தாபத்ரயாக்னி சந்தப்த, இன்னும் தாபத்ரயாக்னி சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகா. தாபத்ரயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாபம் அப்படின்னா திரயம்னா 3, அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆத்மாவுக்கும் 3 விதமான தாபத்ரயங்கள் இருக்கிறது. அது என்ன தாபத்ரயம் அப்படின்னா, ஆத்தியாத்மிக தாபம், ஆதி பௌதிக தாபம், ஆதி தெய்வீக தாபம் அப்படின்னு 3 இருக்கு. அது என்ன ஆத்தியாத்மிக தாபம் அப்படின்னாக்க, அது என்ன பண்றது அப்படின்னா, அது எப்படி ஆத்தியாத்மிக தாபம்னா, இந்த கண்ணு காது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இருக்கு இல்லையா, அதனால உண்டாகக்கூடிய விளைவு. இது பாக்குறது அதை பாக்குறது, இது சரியா, இது நம்மளுடைய பார்வை சரியில்லை, நம்ம கேட்கறது சரியில்லை, நம்ம பேசுறது சரியில்லை அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால உண்டாகக்கூடிய தாபங்கள். அதே மாதிரி ஆதி பௌதீக தாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அதனால் உண்டாகக்கூடிய தாபங்கள். இதெல்லாம் சரியே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா, இந்த 2ஐயும் சரி பண்ண முடியும். இத கண்ட்ரோல்ல வைக்க முடியும். நம்ம கண்ணு காது எல்லாம் இது பண்றத சீச்சி இதெல்லாம் தப்பு, என்னத்துக்கு இது நமக்கு, இது என்னத்துக்கு இந்த பேச்சு பேசிட்டு இருக்கணும், இதெல்லாம் என்ன இவ பேசுறாளா சகிக்கல, இது என்னத்துக்கு நம்ம காது கொடுத்து கேட்கணும், அது பாக்குறதுக்கு கன்றாவியா இருக்கா, அது என்னத்துக்கு நம்ம பார்க்கணும். இப்படி நம்ம இந்த செயல்களிலிருந்து நம்மளை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். பஞ்சபூதங்களின் ஆட்சி எங்கேயாவது தீவிரமா இருக்கிற இடத்திலிருந்து நாம் விலகி நின்று நம்மை கண்ட்ரோல்ல இது 2ல இருந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வச்சுக்கலாம், நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனா இந்த 3வதாக ஒண்ணு சொல்றாளே ஆதி தெய்வீகம், இந்த ஆதி தெய்வீகம் அப்படிங்கிறது தான் என்னன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த தாபத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அது நம்ம பண்ணினுமே பாவம், போன ஜென்மா இல்ல, அதை தூக்கின்னு தானே இந்த ஜென்மாக்கே வந்திருக்கோம். அந்த பாவத்தின் பயன் நம்ம திரும்ப கண்டினியூஸா அதை தொடர்ந்து நம்மளோட வந்துட்டு இருந்தால் அதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதற்கு நாம இவளுடைய பாதத்தை பிடிச்சிருந்தா விமோச்சனத்தை தரக்கூடியவள். அதுதான் அது ஒரே நாமா, தாபத்ரயாக்னி சந்தப்த சமாக்லாதன சந்திரிகா அப்படின்னு. அதை குளிர்ச்சியாக, தாபம்னா அப்படியே தகிக்க கூடியதுன்னு அர்த்தம். தாபம்னா என்னன்னா இவ்வளவு தாபங்கள் தகிக்கக்கூடியது. இந்த தாபம் எல்லாம் இருக்குன்னா அப்படியே தகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, அந்த தகிப்பை சந்திரிகா, சந்திரனின் குளிர்ச்சி போல நமக்கு அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடியவள் அம்பாள். இந்த 3 தாபத்தையும் பண்றான்னா இவ்வளவு பெரிய விசேஷம் அது. அப்ப அவளை நம்ம ஈஸி, இது பார்த்தா கடைசியில அவளை பிடிச்சுக்கணும், அவ்வளவுதான். நாம அவளை பிடிச்சு விட்டோம்னா போறோம், இதெல்லாம் அவ பண்ணி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. தருணி தாபசாராத்யா. தருணி அப்படின்னா இளமை அப்படின்னு அர்த்தம். தருணி என்றால் என்றைக்கும் இளமையோடு இருக்கக்கூடியவள். இப்ப நம்ம இதுதான் நல்ல தருணம்
அப்படின்னு ஒரு வார்த்தை பேசும்பொழுது யூஸ் பண்ணுவோம். தருணம் தருணம் அப்படிங்கிற வார்த்தையே தருணி அப்படிங்கிறதுல இருந்து வந்ததுதான். இந்த நேரம், இப்போதைய நிலை, இது காலத்தின் இளமை. காலத்துக்கு இளமைன்னு ஒண்ணு இருக்கு. அதான் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சரு அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி நிகழ்காலம். இது தருணம். இந்த தருணம் பொன் போன்றது, இதை வழுவ விடாதே அப்படின்னு சொல்றோம்ல. இந்த தருணம் அப்படிங்கிறது, இந்த தருணம்ங்கிறது காலத்தின் இளமை. இது இந்த தருணிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. தாபசாராத்யா, தாபச ஆராத்யா அப்படின்னு அதை நம்ம பிரிக்கலாம். அப்ப தாபசன தபம் செய்பவர்கள், தபஸ்விகள். அந்த தபஸ்விகள் அவளை ஆராத்யா, ஆராதனம் செய்கிறார்கள். தபம் பண்ணுபவர்கள் எல்லாம் ஆராதனை செய்கிறார்கள். அவர்களினுடைய ஆராதனைக்கு உரியவள். தனுமத்யா, தனுமத்யா அப்படின்னா மத்தியானா இடையில அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். தனுமத்யா, மத்தியானா இடை அப்படின்னா அப்ப அம்பாளின் இடையில் அப்படின்னா, இடையின நடுபாகம், இடை, மெல்லிய இடை. மெல்லிய இடையின சாதாரணமா ஒரு பெண்ணின் இடையை வர்ணிச்சாலே மெல்லியது அப்படின்னு தான் சொல்லுவோம். அம்பாளின் இடை அதை விட மெல்லியது, நுண்ணியமானது அப்படின்னு கொடுக்கிறது. அப்ப உத்தம ஸ்திரீக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கெல்லாவற்றிலுமே சிறந்த பெண்மை அவளுடைய. அப்படின்னா அவளுடைய கண்ணுக்கே தெரியல. இதுதான் கம்பநாட்டார் பாடுவாரே சீதையை பாடும்போது, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். ராமன் காட்டுக்கு போகும்போது, ஐயோ இது பொய்யோ பார்த்தாராம். கம்பர் பாக்குறார் சீதாவை, ஐயோ இவளுக்கு இடை இருக்கா, இது பொய்யா, இது என்னது இது அப்படின்னு அப்படி கொண்ட இடையாளோடும், இடையை கொண்டவளோடும், இளையானோடும், இளையவனான லக்ஷ்மணனோடும் போனான் அப்படிங்கிற ஒரு கருத்தை அதுல தெரியப்படுத்தியிருப்பார். அப்ப அவருடைய வார்த்தையில அதை பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும் சீதையினுடைய இடை எப்படி இருந்திருக்கும் என்று. அந்த மாதிரிதான் லலிதாம்பிகை தனுமத்யா என்ற திருநாமத்திற்கும் தோற்றத்திற்கும் உரியவள். தமோபகா, தமோகுணம் அப்படின்னு இருக்கு இல்லையா, 3 குணத்துல சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். தமோகுணம்னா தாமச குணம். எல்லாத்தையும் சாமசம், சோம்பேறித்தனம், தூக்கம், இப்படியே வாழ்க்கையை கடத்தி கொண்டிருப்பவன். அவகிட்டையாவது போய் கொஞ்சம் ஏதோ அவளுடைய கருணை கடாட்சம் மேல பட்டுதுன்னா தமோகுணத்தை நிவர்த்தி செய்வாள். தமோகுணத்தை தமோபகா, நாசம் செய்யக்கூடியவள். இததான் உள்ளுக்குள் இருக்கும் தாமசத்தை, தமோகுணத்தை. அப்ப என்ன, தமோகுணத்தை நம்ம சோம்பேறித்தனமா தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சோம்பேறித்தனத்தை விட்டு சுறுசுறுப்பு உண்டாக்குவா. எப்படி அவ உண்டாக்குவா? இந்த கொஸ்டின்ல நம்ம கரெக்டா ஒரே லைன்ல நம்ம சொல்லணும்னா, நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தாமசத்தை, தாமச குணத்தை, தமோ குணத்தை, அஞ்ஞான இருட்டு, அஞ்ஞானம், அது அஞ்ஞானம், அந்த அஞ்ஞானம் என்னும் இருட்டை போக்கி ஞானம் என்னும் பிரகாசத்தை உண்டாக்க கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு, ஞானம் என்னும் பிரகாசத்தை உண்டாக்க கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அடுத்தது சிதிஸ்தத் பத லட்சியார்த்தா சிதேக ரசரூபிணி. சிதிகி தத்பத, சிதிகின சித் ஸ்வரூபமாக, சைத்தன்யமாக அவள் இருக்கிறாள். தத்பத லட்சியார்த்தா, தத் என்கின்ற பதத்தின் லட்சிய அர்த்தமாக, தத்து என்கின்ற பதத்தின் லட்சிய அர்த்தமாக அவள் இருக்கிறாள். இல்லையா, சாதாரணமா ஒரு வார்த்தையை சொன்னோம்னா மேலோட்டமா இதுக்கு அர்த்தம் நம்ம புரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம். உள்ளுக்குள்ள பூந்து எதையுமே அதுக்கு என்ன ஆழமான அர்த்தம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாம அதை உணர்ந்து பார்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்படுகிறது. மேலோட்டமா இதுக்கு இதுதான் அர்த்தம், இது இந்த வாக்குக்கு இதுதான் அப்படின்னு இது சொல்றதுக்கு வாக்குக்கான பொருள், அந்த வாக்குக்கு ஒரு லட்சியம் இருக்குமே, அந்த லட்சியத்தை சொல்லும் பொருள் தான் லட்சியார்த்தம். 2 சொல்லுக்குமே நாம 2 அர்த்தத்தையும் புரிஞ்சுக்க வேண்டும். பின்னாடி இன்னும் தத்துவமயி அப்படின்லாம் வரும், அதுல இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இத பத்தி இருக்கும், அப்ப பார்க்கலாம். சிதேக ரசரூபிணி, சித்து ஏக ரசரூபிணி அப்படின்னு பிரிக்கணும். சித்து என்பதோடு, சித் அப்படின்னா ஞானம், அதோட அதான் ஞானம் தெளிந்த அறிவு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அதோட அந்த முழுமையான அறிவு, அதோட ஏக ரசமாக, அதாவது பேதமே இல்லாமல், இது அது அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரே ஏக ரசமாக இருக்கக்கூடியவள். சித்து அப்படின்னாக்க ஒரு மெய்யறிவு, அப்படியே அதுல இருந்து இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு பரபிரம்மத்திலிருந்து பிரிஞ்சு உலகை உருவாக்குகிற அம்பாள் தான் இவள் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு
ஜீவன்களுக்கெல்லாம் சக்தியாக அறிவாக ஏகரசமாக விளங்குகிறவள். சித்தேக ரசரூபிணின்னு அதனால்தான் அவளுக்கு பேரு. சத்தும் சித்தும் இணைஞ்ச ஆனந்த ஸ்வரூபமாக சச்சிதானந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவள். சுவாத்மானந்த லவி போத பிரம்மாத்யானந்த சத்ததிகி. லவி லவலேசம் அப்படின்னு நம்ம பேச்சில பேசுவோம், அப்படின்னா கொஞ்சோண்டு அப்படின்னு அர்த்தம். இப்ப லவினா சின்னது அப்படின்னு அர்த்தம். சுவாத்மானந்த லவி போத பிரம்மாத்யானந்த சந்ததிகி. இப்ப பிரம்மாத்யானந்த சந்ததிகி. பிரம்மா சிருஷ்டிக்கு தெய்வம். இப்ப பிரம்மாவிலேந்து ஆரம்பிச்சு நாம ஏற்கனவே பார்த்தோமே, அம்பாள் எல்லாருக்கும் என்ன, இந்த பிரபஞ்சம் அம்பாள் தான் ஜெகஜனனி. அவதான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்து பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரையும் படைச்சு அவளுக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சு கொடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடுற மாதிரி, நீ சிருஷ்டி, நீ படைக்கிறவன், நீ காக்கிறவன், நீ அழிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை நீக்கிறவன் ருத்ரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை அவள் உண்டாக்கி அவளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு பொறுப்புன்னு அம்பாள் கொடுத்திருக்கா. பொறுப்பை பிரிச்சு கொடுத்தாங்கிறது நம்ம முன்னாடியே நமக்கு தெரியும். அதுல எல்லாருக்குமே ஒரு ஆனந்தம். அவாவா தொழிலை செய்யும் பொழுது அவர்களுக்கு கரெக்டா பண்ணும் பொழுது அது அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்தந்த அது என்னன்னா, இது சந்ததி, அந்த வரிசையில் அந்த தொடரில் பிரம்மாவில் ஆரம்பிச்சு, பிரம்மா தானே முதல்ல சிருஷ்டிக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். அந்த வரிசையில் சந்ததினாக்க அப்படியா, தாத்தா தாத்தா பின்னாடி அப்பா, அப்பா பின்னாடி பையன், பையனுக்கு பின்னாடி பேரன் அப்படின்னுட்டு வருது, நம்ம சந்ததின்னு சொல்றோம். அதைத்தான் இங்கு பிரம்மாவில் இருந்து தொடங்கி வருசல அனைத்து தெய்வங்களுக்கும் சுயமான ஆனந்தத்தை கொடுக்கிறாள். பிரம்மாத்யானந்த சந்ததிகி. பிரம்மாவிலிருந்து தொடங்கி அதி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள். இந்த திருநாமம் இன்னும் என்ன விளக்கமா சொல்றதுன்னா, பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு பேரோட ஆனந்தத்தையும் சந்ததியாக தொடர்ந்து இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பார்த்தா கூட, லவலேசோன்னு ஒரு வார்த்தையை சொன்னனே, அது எதுக்கு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா, எல்லாரோட ஆனந்தத்தையும் ஒன்னா சேர்க்கிறோம். சேர்த்து பார்த்தா கூட அம்பாளினுடைய ஆத்மானுபவத்திற்கு எதிர ஒரு சிறு துளி கூட இருக்காது. அதுதான் அங்க துளி உண்டு அப்படின்னு சீரிய லவ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. லவி பூத அப்படின்னு பார்த்தோம். அம்பாளினுடைய ஒரு சிறு துளி ஆத்மாவனுபவத்திற்கு அது ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவ்வளவு பேர் என்னுடைய ஆனந்தத்தெல்லாம் சேர்த்தவனே ஒரே குஷியா எவ்வளவு இருக்கும், என்ன ஏது அம்பாள் இவ்வளவு கொடுத்துட்டு இருக்கான்னு, அது அம்பாளினுடைய ஆத்மானுபவத்தின் ஒரு சிறு துளி கூட இருக்காது. அம்பாளினுடைய ஆத்மானந்தம்ங்கிறது அவ்வளவு பெருசு, பரமானந்தமாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கறத அது காட்டுறது. பரா பிரத்யக்ஷிதி ரூபா பஷ்யந்தி பரதேவதா. பராங்கிறது அடுத்த நாமம். பரதேவதையாக, அதாவது எல்லா தேவதைகளுக்கும் உயர்ந்தவளாக அவள் இருக்கிறாள். பிரத்யக்ஷிதி ரூபா, சித்ரூபமாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். சித்ரூபமாக இருக்கிறாள்னு. இப்ப அந்த பிரத்யக்ஷிதி ரூபா அப்படின்னா சித்ரூபத்தை உள்முகமாக உணரச் செய்பவள் அவள். சித்ரூபமாக இருக்கிறாள் அப்படின்னா ஆத்மஸ்வரூபமாக அவளை உட்காத்தி வச்சிருந்தோம்னா அதை உணரச் செய்பவள். கிட்டதான் சிவாச்சாரியா சிவவாக்கியர் சொன்னாரே, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில். 2 அர்த்தம் கொள்ளலாம் அதுல. கல்ல நட்டு வச்சு இது பேசும் நினைச்சிருந்தா நாதன் உள்ள உட்காண்டிருக்கான், அதை போட்டு எதுக்கு பேசுமான்னு பாக்குற. நட்ட கல் பேசாது, நம்முள்ளே இறைவன் இருக்கிறான், அவன் நம்மோட பேசுவான் அப்படிங்கிறது இதன் பொருள்னு ஒரு பழியில் எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு இதையே இன்னொரு விதமா பார்க்கலாம், அர்த்தம் பண்ணிக்கலாம். என்னன்னா, நாதன் உள்ளே இருந்தானால் கல்லும் பேசும், அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். நாதன் உள்ளே இருந்தானால் கல்லும் பேசும்னா எப்படி? நாதனை உள்ளே நீ மனதில் தியானித்து கொண்டு அந்த கல்லு கூட பேசு, அந்த கல்லு கூட நீ பேசிப்பாரு, அது அசையும். தோட்டத்துல இருக்கிற மரம் செடி கூட போய் நீ பேசிப்பாரு, அதோட அந்த ஒரு புஷ்பம் பூத்திருக்கு, இதை அம்பாளுக்கு வச்சோம்னா என்ன அழகா இருக்கும், இது வச்சுட்டாள்னா அவ எப்படி இருப்போம், என்ன அழகா சிரிச்சுட்டு போய் நீ கற்பனை பண்ண, உள்ளுக்குள்ள அம்பாளை கற்பனை பண்ற, அவளுக்கு எங்க வைக்க போற அந்த புஷ்பத்தைன்னு பாக்குற, பாத்துட்டு அந்த புஷ்பத்தை பார்த்தா அந்த புஷ்பம் ஒண்ணு பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். உன் கற்பனையே இதுதான். அங்க அந்த கற்பனையில் கொண்டு வந்து அவர்களை உள்ளிருத்திக்கொள். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளக்கரையில் ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள். இந்த பாட்டு தினமும் பாடு, அவ ஒரு நாள் சிரிக்கிற சத்தம் உன் காதில் விழும் என்று சொல்வார்கள். இந்த பாட்டுக்கு அவ்வளவு பெரிய பவர். ஆனா
அந்த குளக்கரையில அவர் என்ன சின்ன குழந்தையா பட்டுப்பாவோட சட்டை போட்டுட்டு அழகா அலங்காரம் பண்ணிட்டு நின்னுண்டு அவருக்கு கற்பனை பண்ணிட்டே பாடு 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 சிரித்திருப்பாள்ங்கிறது அவர்களுக்கு சிரிக்கிற சத்தம் ஒரு நாள் உனக்கு கேட்கும் அப்படின்னு சொல்வார்கள். அதுதான் நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். அப்ப உள்ள வச்சுட்டு நீ நினைச்சு நினைச்சு இது பண்ணும் பொழுது அந்த வெளியில இருக்கிற கல்லும் உன்னை பார்த்து அசையும் சிரிக்கும்ங்கிற இன்னொரு அர்த்தத்தையும் இதில் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பஷ்யந்தி ஆயிட்டா. பரதேவதா, பரதேவதா அப்படின்னு சொல்லும் பொழுது பரதெய்வம் அப்படின்னாலும் அதே தெய்வத்தினுடைய மிக உயர்ந்த நிலை. பஷ்யந்தி மத்தியமா பரதேவதா மத்தியமா வைகரி ரூபா. பஷ்யந்தி பரதேவதா மத்தியமா வைகரி ரூபா. பஷ்யந்தினா என்னன்னா பஷ்யந்திங்கிற வாக்கு ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். மத்தியமானா மத்தியமாங்கிறதும் ஒரு வாக்கு ஸ்வரூபம் அப்படி இருக்கக்கூடியவள். வைகரி ரூபான்னா வைகரிங்கிறதும் ஒரு வாக்கு ஸ்வரூபம். அது என்ன எல்லாமே வாக்கு ஸ்வரூபம் வாக்கு ஸ்வரூபம் சொல்றே அப்படின்னா என்ன? பஷ்யந்தி அப்படிங்கிறது ஒரு வாக்கு ஸ்வரூபம்னா அது ஆரம்பத்துல வர்றது எப்பயுமே மென்மையா சாஃப்டா இருக்கும். எதுவுமே ஆரம்பத்துல வரும்பொழுது சாஃப்டா இருக்கும். மூணாவதா சொன்னமே வைகரி, அந்த வைகரிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அது அப்படியே உக்ரகமாக வரும். உக்ரகமாக இருக்கக்கூடிய வலிமையான வாக்கு. அது கடைசியா வருது. சாமவேத தான தண்டம் மாதிரி அது கடைசியா வருது. அப்ப மத்தியமா அப்படின்னு ஒண்ணு இருக்கே அப்படின்னா அது நடுவுல இரண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்கக்கூடியது. அப்படி மூன்று வாக்ஸ்வரூபங்களாகவும் நீ இருக்கிறாய். இந்த பரதேவதாங்கிற நாமம் தான் இவ எல்லாருக்கும் இவள் தலைவியாக இருக்கிறாள் அப்படிங்கிற நாமத்தை முன்னாடி கொடுத்து பின்னாடி இதை கொடுத்திருக்கா. பக்த மானச ஹம்சிகா. பக்தர்கள் எல்லாம் எந்த பக்தர்கள்னு இந்த இடத்துலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்படுறது. என்னன்னா ஸ்ரீவித்யா உபாசனை செய்யக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் அந்த அம்பாளை மனசுல எப்படி தியானிச்சுப்பா அப்படின்னா ஹம்ச ரூபத்தில் அதை தியானிக்கிறதுன்னு உண்டு. அவ குருமுகமா எடுத்துக்கொண்டிருந்தால் மட்டுமே அதை செய்ய முடியும். அதனால நம்ம அந்த அப்படி ஒரு கடைபிடிக்கக்கூடிய ஒரு தியான முறை, அதை நம்ம யோசிக்க வேண்டாம். பக்தமானச ஹம்சிகாவாக இருப்பவள். பக்தர்கள் தன்னுடைய மனதில் அம்ச பட்சியின் நிலையில் அம்பாளை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவள். அப்படி பக்தர்களோட மனசுல இருக்கக்கூடிய அவள் பக்தர்கள்ட்ட இருக்கிற என்ன ஏன் அதை அன்னபட்சியா உருவம் எடுக்கிறா அப்படின்னு பார்த்தா பக்தர்கள் மனசுல இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியில எடுத்துட்டு நல்லதை மட்டும் வைப்பாள். பாலையும் தண்ணியும் அது எப்படி பிரிக்கிறதோ அதே மாதிரி அவள் கெட்டதெல்லாம் பிரிச்சு போட்டுட்டு நல்லதை மட்டும் வைக்கக்கூடியவள். அதனாலதான் அன்னபட்சியின் ரூபத்தில் அவள் இருக்கிறாள். பக்த மானச ஹம்சிகா. பக்தர்கள் ஸ்ரீவித்யா தான் எடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவளை பிடிச்சுட்டு இருக்கிற அத்தனை பேருமே பக்த கோடிகள் தான். அத்தனை பக்தர்களின் மனதிலும் அன்னபட்சியாக அவள் அமர்கிறாள். அமர்ந்து அஞ்ஞானத்தை விலக்கி ஞானத்தை உண்டு பண்ணுகிறாள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. காமேஸ்வர பிராணநாடி. இவள் யாரு? காமேஸ்வரனின் பிராணனாக ஜீவநாடியாக இருப்பவள். காமேஸ்வரனின் ஜீவநாடியாக இருப்பவள். கிருதஜா. கிருதஜான நடக்கக்கூடிய எல்லா செயல்களையும் உணரக்கூடியவள். கிருதஜா அப்படின்னா நடக்கிற இந்த உலகத்துல நடக்கிற எல்லா செயலையும் உணரக்கூடியவள். யார் என்ன பண்ணாலும் அவள் உணரக்கூடிய திறமறைவுல நாம் சிலதை செய்யலாம்னு நினைச்சாலும் அதை அவ பார்த்துட்டேதான் இருக்கா. இதுக்குதான் ஒரு குருகுலம். ஒரு குருகுலத்துல இது குரு எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு டீச் பண்ற. இதெல்லாமும் டீச் பண்ணிட்டு தான் இருக்கார். கிருதஞா காமபூஜிதா இதெல்லாம் சொல்லிதான் கொடுத்துட்டு இருக்கார். ஒரு நாள் ஒரு இந்த குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு பழம், யாரோ பாவம் குருவை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு பழம் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கா. அந்த பழத்தை இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு பழம் கொடுத்து எல்லாரும் சாப்பிடுங்கடா, ஆனா ஒருத்தருக்கு யாருக்கும் தெரியாம சாப்பிடுங்க, போங்க அண்ணட போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டார். எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுது குழந்தைகள்லாம். ஒரு பையன் மட்டும் சாப்பிடாதே வச்சுட்டு இருக்கான். சாப்பிடாது. ஏன்டா நீ இன்னும் சாப்பிடல, சாப்பிட வேண்டியதானே, நீங்க சொன்ன யாரும் பார்க்காத சாப்பிடணும்னு சொல்லிட்டு நானும் பார்க்காத சித்தி பார்த்தேன். எங்க பார்த்தாலும் கடவுள் இருக்காரே, அவரு என்ன பார்த்துட்டே இருக்காரு, நான் என்ன பண்ணுவேன்? அப்ப அந்த குழந்தை எவ்வளவு உள்வாங்கின்னு இருக்காங்கிறது தான் இதுல பெரிய விஷயம். கிருதஜா அப்படின்னாக்க எல்லாவற்றையும் எங்கு எது நடந்தாலும் பார்த்து கொண்டே இருப்பவள். காம பூஜிதா. காமனால் பூஜிக்கப்பட்டவள். யார் இங்க காமன்? மன்மதன். மன்மதனால் பூஜிக்கப்பட்டவள்னு ஒரு அர்த்தம். காமன்னா மன்மதன். இன்னொன்னு காமன். காமம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா விருப்பம். அப்ப நம்ம எல்லாருக்கும் இருக்கோ இல்லையோ அந்த காமம்ங்கிறது, எல்லாருக்கும் ஆசைங்கிறது விருப்பம்ங்கிறது இருக்கு. சோ அந்த விருப்பம் நல்ல ஆசைகள் இருக்கணும். ஆனா அது அந்த ஆசை நல்ல ஆசையா இருக்கும்.
நல்ல ஆசையோட யார் ஒருவன், நல்ல விருப்பத்தோட யார் ஒருவன் பூஜிக்கிறார்களோ, யார் அவளை பூஜிக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே அவர்களினுடைய பூஜையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவள். மனிதனுடைய நல்ல தன்மைகள் அவளுக்கு இன்னும் மேல மேல வரணும்னு அனுகிரகம் பண்ணுபவள், அவளால் பூஜிக்கப்படுபவள்னு மற்றொன்று அர்த்தம் கொடுக்கிறது. நல்ல ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு மனிதனால் பூஜிக்கப்படுபவள் என்று அர்த்தம். ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா. ஸ்ருங்கார ரசம் பூரா ஸ்ருங்கார ரசத்தில் ரசத்தை தன் பக்தர்களுக்கு வழங்கக்கூடியவள். எதுக்காக ஸ்ருங்கார ரசம்? ஸ்ருங்கார ரசம்னா ஒரே அழகுபடுத்தி பாக்குறது, அதிலேயே லயிக்கிறது. யாருக்கு? எல்லாமே அவளுக்கு. பக்தர்கள் எல்லோரும் ஸ்ருங்கார ரசத்துடன் அவ பேர்ல அப்படி அவளுக்கு அழகுபடுத்தி அவளை கீர்த்தனங்கள் பாடி, அவளுடைய நாமங்களை சிரவணம் பண்ண கேட்டு, நாமங்களை உச்சரிச்சு, கீதங்கள் பாடி, கதைகளை பேசி, சத்சங்கம் கூடி, அவளை அலங்காரம் பண்ணி, அவளுக்கு பூஜை பண்ணி, அவளுக்கு எல்லாம் பண்ணி, அவளை பார்த்து மகிழறத பார்த்து இவள் மகிழ்வாள். அதுதான் ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா. அவள் அதில் பூர்ணமாக சம்பூர்ணமாக ஆகிவிடுவாள். அதனால்தான் அவகிட்ட ஏதாவது சில குற்றம் குறைகள் இருந்தாலும் அதை விளக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ருங்கார ரசம்ங்கிற வார்த்தையை ஏன் போட்டார்னா, மன்மதன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், கரும்பு வில் வச்சுருக்காளா, புஷ்பபானத்தை ஆயுதமா வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்குன்னு சொல்லி நம்ம ஆரம்பத்துல அவளோட வர்ணனையை பார்த்தோம். அது எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் நஞ்சம் நம்ம மனசுல இருந்தா கூட அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் விலக்கி விட்டுடுவா. முறைப்படி இருக்க வேண்டும் எதுவுமே அப்படின்னு உணர்த்தக்கூடிய நாமம் இது. இதோட நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம். இன்னைக்கு எல்லாரும் இதை அப்படியே அம்பாளை மனசுல நினைச்சுன்னு மனசு உள்ளுக்குள்ள அவளை வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நாம இன்னைக்கு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.